தூக்கிட்டான் தட்டி தூக்கிட்டான் நண்பர்களே, தட்டி தூக்கிட்டான், சொல்லி தூக்கிட்டான் ப்ரோ. நான் தூக்குவேன்டா, எனக்கு தான் இந்த டிக்கெட் ஃபினாலே, நான் விட மாட்டேன், நான் அடிச்சு ஆடி காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான முதல் டாஸ்க்ல இருந்து கடைசி டாஸ்க் வரதுக்கு தனக்கான முழு உழைப்பு போட்டு பயங்கரமான பெஸ்ட்டை கொடுத்து அந்த டிக்கெட் ஃபினாலே இப்ப தட்டி தூக்கிட்டான் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். என்ன ப்ரோ பெருமையா சொல்றேன், சத்தியமா சொல்றேங்க. இது இந்த இடத்துல வேற யாருக்கு போயிருந்தாலும் நான் இவ்வளவு பெருசா பேசணும்னு எனக்கு தெரியல. ஆனா இவனுக்கு போனதை நான் ரொம்ப பெருசா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு டாஸ்க்லயும் மைல்டா அவனை கவனிச்சுட்டே இருக்கேன் ப்ரோ. ஒவ்வொரு டாஸ்க்லயுமே மைல்டா கவனிச்சுட்டே இருக்கேன். எல்லா டாஸ்க்லயுமே அந்த டாஸ்க் அரை பாயிண்ட் கிடைக்குதோ இல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்குதோ இல்ல பாயிண்ட்ஸே கிடைக்கலனா கூட பயங்கரமா அவனுக்கான உழைப்பு அங்க இருக்கணும். நான் அந்த டாஸ்க்ல ஆடி இருக்கேன்டா, இந்த டிக்கெட் ஃபினாலே கையில வாங்கும்போது எல்லா டாஸ்க்லயுமே எனக்கான பெஸ்ட்டை கொடுத்து தான் அந்த டிக்கெட் ஃபினாலே நான் கையில வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேரோட தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு தனக்கான உழைப்பை தனியா போட்டு இந்த டிக்கெட் ஃபினாலே இப்ப கையில வாங்கியிருக்கான் ரயான். அப்படியே ரயான் அவர்கள் இப்ப தட்டி தூக்கிட்டாப்ல. எனக்கு என்னமோ பர்சனலா அப்படியே ஹாப்பியா இருக்கு, சத்தியமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பயங்கரமா உழைச்சான் ப்ரோ. இப்போ நான் நிறைய இடங்களை கவனிச்சிட்டு இருக்கேன், பயங்கரமா உழைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட பாருங்களேன், இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வேற எங்கேயும் கொண்டு போக வேண்டாம் ப்ரோ. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ள எடுத்த அடுப்புல மஞ்சரிக்கு வந்து ஒரு டாஸ்க் வருது, ஃபோன் கால். என்ன டாஸ்க் வருது, யாருக்கு டாஸ்க் கொடுக்குறீங்களோ அந்த நபர் வந்து அவங்க ஹேரை ஃபுல்லா கலர் பண்ணிக்கணும்னு வருது. ஓகேவா, எடுத்த அடுப்புல இந்த மாதிரி மீடியால இருக்க ஒருத்தர் வந்து டக்குன்னு மண்டையை கலர் பண்ணுவான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் இல்லை. எல்லாருமே ஒரு படி யோசிப்பாங்க. இப்போ அருண்லாம் உடனே சொல்லிட்டார் நான் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா சீசன் 6 நிறைய நடந்துச்சு இல்லன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலுமே ஒரு செகண்ட் யோசிப்பாங்க, அப்படியே ஒரு செகண்ட் அதை பத்தி யோசிப்பாங்க. ஆனா இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, எனக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க, ஹேர் கலர் ஃபர்ஸ்ட் கேட்டான். என்ன ஹேர் கலர், இந்த கலர் சொல்லியா, சரி ஓகே கலர் சொல்ல, எனக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க, எனக்கு 2 கொடுப்பேனா சொல்லு. உடனே அவனுக்கு பாயிண்ட்ஸ் தான் முக்கியம், நான் இந்த டிக்கெட் வின் பண்ணி ஆகணும், எனக்கு பாயிண்ட்ஸ் கொடு, 2 கொடுப்பேனா சொல்லு, நான் ஓகே அப்படிங்கிறான். உடனே ஆப்போசிட்ல மஞ்சரி இந்த டாஸ்க் கொஞ்சம் டஃப்னு தெரிஞ்சோன்னே ஓகே உனக்கு 2 கொடுக்கணும்னு அவன் என்ன கலர் எவ்வளவு நேரம் வச்சுக்கணும் ஃபுல்லா வச்சிருக்கணும் எதுவுமே கேட்கல, எடுத்த அடுப்புல ஓகே சொல்லிட்டு உடனே வந்து பண்ணான். பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்குள்ள அவனுக்கு 2 தடவை கோட்டிங் எயிட்டிங்லாம் போட்டுவிட்டு மண்டைய பச்சை கலர்ல மாத்தி விட்டுருக்காங்க. அது முழு பச்சையா கூட மாத்தல, கொஞ்சம் கோல்டாவும் கொஞ்சம் பச்சையா ஒரு வித்தியாசமா சுத்திட்டு இருக்கான். அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணவே இல்லை. எனக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிச்சு, அது போதும் அப்படின்னு மாதிரி பாயிண்ட்ஸுக்கு மட்டுமே வெறி கொண்டு ஆடிட்டு இருக்கான். இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம், ஏன்னா பல வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். நேத்து இந்த வீட்டுக்குள்ள நியூ இயர் எதுமா பிக் பாஸ் வந்து சாப்பாடு கொடுக்கறாரு. அப்ப சாப்பாடு வேணுமா பாயிண்ட்ஸ் வேணுமான்னு கேட்டாரு. அப்ப சாப்பாடு வந்து ஒரு 5 பேருக்கு தரேன், 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் தரேன்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னாரு. அப்ப எடுத்த அடுப்புல எல்லாரும் அரை பாயிண்டா பிரிச்சு கொடுத்து டக்கு டக்குன்னு இன்னொருத்தருக்கு அந்த அரை பாயிண்டா கொடுத்துட்டு நாங்க சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஓகேவா, ஆனா அந்த இடத்துல ரயான் மட்டும் என்ன பண்ணான்னா ராணோ கிட்ட இருந்து கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருந்தான். லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நேரம் சண்டை போட்டான். பிக் பாஸே வெறுப்பாயி முடிவு பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கிற லெவலுக்கு அவன் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தான். அவனுக்கு அரை பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்லவே அரை பாயிண்ட் தான். அந்த அரை பாயிண்ட் அங்க இருந்து கிடைச்சா ஒரு பாயிண்ட் தான் மாறும், இல்லன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே அந்த ஒரு பாயிண்ட்க்கு அவன் போட்டி போட்டான் தெரியுமா ப்ரோ. அங்க நான் முடிவு பண்ணேன் கண்டிப்பா இவன் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதே மாதிரி தட்டி தூக்கிட்டான் ப்ரோ, தட்டி தூக்கிட்டான். ஆனா நாளைக்கான எபிசோட் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, ஏன்னா பயங்கரமான ஃபைட் போயிருந்திருக்கான். ஏன்னா நீங்க எல்லாம் எதிர்பார்க்காத ஆட்கள் மேலே ஏறி வந்திருக்காங்க. இப்ப முத்துக்குமார் இன்னைக்கு கீழே தான் இருக்காப்ல, முத்துக்குமார் 3வது இடத்துல இருக்காப்ல, 11 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. 13 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சவுந்தரம் மஞ்சரி வச்சிருக்காங்க. நம்ம ரயானை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காப்ல. ஆனா நாளைக்கு மொத்தமா சேஞ்ச் ஆகுதா, நாளைக்கு வந்து முதல் இடத்துல ரயான், 2வது இடத்துல முத்துக்குமார், 3வது இடத்துல சவுந்தரம் அப்படின்னு மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து இவங்க 3 பேர் தான் லீடு வச்சு இவங்க 3 பேருக்குள்ள தான் பயங்கர ஃபைட் போயிருக்குன்னு சொல்றாங்க. அதான் சொன்னல சின்ன சின்ன லீடிங் தான் சொன்னாங்க, சின்ன சின்ன லீடிங். முத்துக்குமாரன் ஃபர்ஸ்ட், 2வது ரயான், 3வது சவுந்தரம் அப்படி மாதிரி சின்ன சின்ன லீடிங்ஸ்லாம் தான் போயிருந்திருக்கு. ஆனா நாளைக்கு கடைசி டாஸ்க்ல ஆக்சுவலா இப்பதான் முடிஞ்சான். கடைசி டாஸ்க்ல எனக்கு வேணும்டா அந்த மாதிரி பயங்கரமா அடிச்சு ஆடி தனிப்பட்ட முறையில் தட்டி தூக்கியிருக்கான் அப்படிங்கறத உண்மை. இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி நம்ம அவங்க அக்காவுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா நான் 2 விதமா நன்றி சொல்றேன். அது அவங்க தம்பிக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைச்சது மட்டுமே இல்ல, இந்த பிக் பாஸ் ஓரளவு சுறுசுறுப்பா கொண்டு போனது. ஏன்னா நான் முடிவு பண்ணேன் ப்ரோ, ஜெஃப்ரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனோன்னே நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன், ஜெஃப்ரியும் போயிட்டாங்க அன்சிதாவும் போயிட்டாங்க அப்படின்னு. இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எப்படி போக போகுது, ஒன் சைடா போகுமா இல்ல போர் அடிக்குமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள பேரண்ட்ஸ் வரும்போது நம்ம ரயானுக்கான அக்கா வந்து ரயானை நல்லா ஏத்தி விட்டு போனாங்க. உன்னை பார்த்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்கே நீ டிசர்வ் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீ டிசர்வ்னு காட்டணும், ஆனா நீ டிசர்வ் தான். அந்த வகையா இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி நான் டிக்கெட் ஃபினாலேக்கு தகுதியான ஒரு நபர்ரா, உங்க எல்லாருக்கும் ஆப்போசிட்ல போட்டி போடுறதுக்கு ஒரு ஏத்தாள் தான்டா நான் சொல்லி தட்டி நீ காட்டுறா தம்பி, நீ அதுக்கு டிசர்வான ஒரு பர்சன்டா நீ தட்டுறான்னு சொல்லி அவங்க அக்கா பயங்கரமா பெட்ரூம்லயும் சரி வெளியே கூட்டு போய் உட்கார்ந்து நம்ம மஞ்சரி முத்துக்குமாரன ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் என் தம்பியை பார்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் தம்பிட்ட சொல்லுவாங்க, நீ அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஆகணும்டா, நீ வின் பண்ண சொல்லி அந்த இடத்துல ஒரு மாதிரி ரக்கட் மோட்ல சொல்லிருப்பாங்க. அப்பவே நினைச்சேன் ரைட்லி விடமாட்டான், அக்கா சொல்லிட்டாங்கடா அடிச்சு காட்டும். சத்தியமா நான் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணோம், அவ வின் பண்ணா அப்படிங்கிறதுக்காண்டி நான் பதிவு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு என்னோட சேனல்ல நான் பல நேரங்களில் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள
ரயான் மட்டும் முதல் நாள்ல இருந்து இருந்திருந்தானா கண்டிப்பா சொல்றேன் ஏகப்பட்ட பேருக்கு டஃப் கொடுத்திருப்பான். ஏன்னா அவன் நல்லா யோசிக்கிறான், பயங்கரமா சண்டை போடுறான், எல்லார்ட்டையும் ஆப்போசிட்ல டக் டக்குன்னு பேச போயிடுறான். யாரா கேங்கா இருந்தா கூட அந்த கேங் ஆப்போசிட்ல நிக்கிறதுக்கு பயப்பட மாட்டேங்கான். இல்ல கூட ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணா கூட அதை டக்குன்னு எடுத்து பேசி அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேங்கான். வீட்டுல அதை என்ன பல இடங்களை நான் பார்த்திருக்கேன். அவன் ஜாக்லின்ட்ட சண்டை போட்டிருக்கான், சௌந்தர்யாட்ட சண்டை போட்டிருக்கான், மஞ்சேரிட்ட சண்டை போட்டிருக்கான், எல்லார்ட்டுமே சண்டை போடுறான். சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இவன் முதல் நாள்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தானா மேபி இவன் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கடைசி நாட்கள்ல வெறும் இந்த ஒரு வாரத்துல இந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்லயே மக்கள் மத்தியில இவ்வளவு சப்போர்ட் எடுத்த இவன் கண்டிப்பா முதல் நாள்ல இருந்து இருந்திருந்தானா பெரிய லெவல்ல சப்போர்ட் எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. அந்த வகையில நான் ஒரு டிசர்வான பர்சனா தான் பாக்குறேன். மொத்தம் ஐ கெஸ் இப்போ இதை வாங்கிட்டானா டிக்கெட் ஃபினாலே கார்டு வாங்கியாச்சு. இது அருண் சொல்ற மாதிரி ஸ்டேஜுக்குலாம் போய் நிற்க முடியாது, ஓகேவா? இது ஃபினாலே வீக்குக்கு தான் போக முடியும். டாப் 5ல கண்டிப்பா இருப்பாரு. டாப் 5ல இப்போ போயிட்டான். முதல் ஃபைனலிஸ்ட் அப்படியே முதல் ஃபைனலிஸ்டா உள்ள போயிருக்கான். சரி ஓகே, மீதி 4 பேர் யார் உள்ள போ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டா. முத்துக்குமரன் இருப்பாப்ல, கண்டிப்பா ஃபைனலிஸ்டா முத்துக்குமரன் இருப்பாப்ல. அடுத்ததா பார்க்க போனா நம்ம சௌந்தர்யா இருக்காப்ல. அடுத்ததா பார்க்க போனா தீபகண்ணா இருக்காப்ல. அதுக்கு அடுத்ததா பார்க்க போனா மேபி ஜாக்லின் உள்ள வரலாம், ஓகேவா? ஜாக்லின் மேபி வரலாம், இல்ல ஜாக்லினோ இல்ல விஜய் விஷாலோ யார் வேணா வரலாம். விஜய் விஷால் பணப்பெட்டியை தொடலனா மேபி விஜய் விஷால் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஜாக்லினுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்குன்னு. அவங்களுக்கு என்னதான் ஓட்டுகள் கொஞ்சம் அப்படி வந்துட்டு இருந்தாலுமே இந்த வாரம் நல்லாவே பீக் எடுத்திருக்கான் விஜய் விஷால், ஓகே? இந்த வாரம் மக்கள் மத்தியில் நல்லாவே ஒரு ஆதரவு எடுத்திருக்கான். அந்த வகையில் அடுத்த வாரம் அவனுக்கான ஓட்டுகள் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் இருந்தாலுமே அந்த பணப்பெட்டியை பொறுத்து தான் அந்த டாப் 5 யார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு இந்த 4 பேரை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், தீபகண்ணே, அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு மேபி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் தட்டி தூக்கிட்டாப்ல. இந்த இடத்துல நம்ம ரயான் அவர்கள் டிக்கெட் ஃபைனலை தட்டி தூக்குனதுனால அவருக்கு ஃபுல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிட்டு, அதனால இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மஞ்சரி அவர்கள் எவிக்டர். ஓகே நண்பர்களே, ரெடியா இருங்க, ஸ்டேஜ்ல சந்திக்கலாம். சோ மஞ்சரி அவர்கள் எவிக்டட். மேபி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனா பவித்ரா அவர்கள் வெளியே வந்துருவான்னு எனக்கு தோணுது. வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ப்ரோ. அன்ஃபேர் எவிக்ஷன் கண்டிப்பா வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் மேபி டபுள் எவிக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக பவித்ரா எவிக்ட் ஆயிருவாங்க. அப்படி இல்லைனா அருண் எவிக்ட் ஆவாங்க. அப்படி அருண் அவர்கள் எவிக்ட் ஆகி பவித்ரா சேவ் பண்ணா கூட அடுத்த வாரம் கண்டிப்பாக பவித்ரா எவிக்ட் ஆயிருவாங்க. ஸோ பவித்ரா வந்து டாப் 5ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இந்த டாஸ்க்ல கூட பாருங்களேன், இந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தன் தனிப்பட்ட முறையில் அவனுக்கான பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் பவித்ரா பொறுத்தவரைக்கும் பெருசாக உழைப்பும் போட மாட்டேங்காங்க. சும்மா சைடில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து எனக்கு சான்ஸ் கொடுங்க, எனக்கு சான்ஸ். அதான் முன்னாடி பண்ணுவாங்கல்ல, ஒரு கூட்டம் உட்காந்து பேசிட்டு இருந்தா அந்த கூட்டத்தில் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அந்த கூட்டம் கலையும் போது வந்து என்ன பேச விடலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்க்கு பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்க மாட்டாங்க. சும்மா சைடில் உட்காந்துக்கிறாங்க. ஆனா யாரும் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யாரா போன் அட்டன் பண்ணி எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படி மட்டுமே கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ரா அவர்கள் டாப் 5ல வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மொத்தத்தில் இப்போ ரயான் தான் மிகப்பெரிய கேம் சேஞ்சரா நான் பாக்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள சும்மா வெளியே என்னத்தெல்லாம் செட் பண்ணி காசு செலவு பண்ணி ஓட்டுக்களை வாங்கிட்டு சும்மா நாச்சுங்க அப்படியே இன்னசென்ட் மக்கள்கிட்ட என்டர்டைன் பண்ணி அப்படி அந்த 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 டாபிக் எல்லாம் விட ரயான் மாதிரி அவனுக்கான உழைப்பை போட்டு ஒருத்தன் மேல வரான் தெரியுமா, அவனுக்கு உங்களுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுப்பீங்க நான் நம்புறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பனா சொல்ல போனா ராணுவா ரயானான்னு வச்சு பார்க்கும்போது நீங்க ரயானை நிறைய இடங்கள்ல சும்மா திட்டிருப்பீங்க. பப்பட் அப்படிலாம் நிறைய ஆட்கள் திட்டிட்டு இருப்பாங்க. அந்த பப்பட் தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்த மொத்த டாஸ்கையும் அடிச்சு உடச்சி டிக்கெட் வின் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ வச்சு புரியும் நினைக்கிறேன் உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரயான் அவர்கள் தட்டி தூக்கிட்டாப்ல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த